ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3 தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இதில் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம எக்ஸாம்பிள் 1.2ல ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம். அது வந்துட்டு 2x2 மேட்ரிக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு கொடுத்துருக்கிறது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இதில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 2 - 1 3 -5 3 1 -3 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது எப்படி? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 2 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிடும். இந்த 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் வருமா? இதில் n சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு எலிமெண்ட் முதல்ல மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3 3s 9 -2 × 1 2ன்னு வரும். அடுத்தது ஒரு மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் போட்டுட்டு அடுத்த எலிமெண்ட் -1 × இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் பண்ணிங்கன்னா -5 × 3 -15ன்னு வரும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க. -3 × 1 -3ன்னு வரும். அடுத்தது 3 × இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5 × 2 -10. அடுத்தது ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. -3 × 3 வந்து -9 வரும். அடுத்தது 2 × 9 - 2 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 × இந்த இடத்துல -15 + 3ன்னு வரும். கரெக்டா? இப்போ -15 + 3யோட வேல்யூ -12 + 3 × -10 + 9ஓட வேல்யூ -1. அடுத்தது 7 2s 14 -12 -3. 14 - 12ஓட வேல்யூ 2 2 - 3ஓட வேல்யூ -1. -1 நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கனால உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் முதல்ல போட்டுருணும். ஓகே, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த டிட்டர்மெண்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏவோட வேல்யூஸ் முதல்ல எழுதிக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 - 1 3 -5 3 1 -3 2 3. இதுலேருந்து நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த நம்பரில் இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த எலிமெண்ட் 3 1 2 3ன்னு வரும். இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -5 1 -3 3ன்னு வந்திருக்கும். அடுத்தது இந்த எலிமெண்ட்ல இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -5 3 -3 2ன்னு வரும். அடுத்தது இந்த எலிமெண்ட்ல இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 3 2 3ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ல இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 3 -3 3ன்னு வரும். இந்த எலிமெண்ட்டுக்கு ரோவும் காலமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 -1 -3 2ன்னு வரும். அடுத்தது -1 3 3 1. அடுத்தது 2 3 2 3 -5 1. அடுத்தது 2 -1 -5 3 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது என்ன செய்யணும் நம்ம? இது வந்துட்டு பேசிக்காக கோஃபேக்டர். ஓகேங்களா? கோஃபேக்டர் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது தான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கிறேன். 3 3s 9 -2 1s 2. புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் n சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s 9 -2 மைனஸ் ஆஃப் -5 × 3னா -15 ப்ளஸ் இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு மைனஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? மைனஸ் போட்டிங்கன்னா -3 × 1னா -3 வரும். அதனால +3 கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது -5 × 2னா -10 மைனஸ் போட்டுக்கோங்க. -3 × 3னா -9. அடுத்தது மைனஸ் ஆஃப் -1 × 3னா -3 -3 2s 6. அடுத்தது 2 3s 6 மைனஸ் போட்டுக்கோங்க. -9. அடுத்தது -4 இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும்.
-3 into -1 3ன்னு வரும். அடுத்தது -1 minus 3 3s are 9 minus into 2 minus 5 into 3 minus 15. அடுத்தது 2 3s are 6 மைனஸ் போட்டுக்கோங்க. -5 into -1 5. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. லைக் 9 minus 2 7 மைனஸ் வரும். இந்த இடத்துல -15 plus 3யோட வேல்யூ -12. அடுத்தது -10 plus 9ஓட வேல்யூ -1. -9 மைனஸ் சேர்க்கும் போது +9 ஆயிடும். 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9 15ன்னு வரும். 4 minus 3யோட வேல்யூ 1. இங்கே மைனஸ் இருக்கனால -1. -10. இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 plus 2ஓட வேல்யூ 17 -17. 6 minus 5ஓட வேல்யூ 1. ஓகேவா? இது கோஃபேக்டர். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஃபேக்டர் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 7 மைனஸ் ஆஃப் -12னா +12ன்னு வரும். -1 9 15 -1 -10 -17 1. இது நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? நமக்கு வந்துட்டு ஏ இன்வெர்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. ஏ இன்வெர்ஸ்னா 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? -1. ஓகே, இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? 7 9 -10 12 15 -17 -1 -1 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த -1 உள்ள ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? -7 -9 10 -12 -15 17 1 1 -1. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏ இன்வெர்ஸ். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம். இதுக்கு அடுத்தது ஏ இன்வெர்ஸை வச்சு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதெல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.